யா, எதுல ஒண்ணும் இல்ல, நிறைய நிறைய பேசணும். இந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள மலை அளவுக்கு சந்தோஷம் இருக்கு. அது எல்லாத்தையும் மொத்தமா எந்த மாதிரி வார்த்தையில எடுத்து சொல்றதுன்னா எனக்கே தெரியல. இதே ஒரு ஃப்ரெண்டா, என்ன மாதிரி ஒரு பையனா இருந்தா டக்குன்னு நான் அப்படியே ஹக் பண்ணிருப்பேன். சார், மூச்சு முற்ற அளவுக்கு இறுக்கி கட்டி பிடிச்சிருப்பாரு. என் மனசுல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நான் அப்படியே மொத்தமா காட்டியிருப்பேன். கண்டிப்பா சொல்றேன் மேம், அபியால எதுவுமே செய்ய முடியாது. சிரிச்ச முகமாவே பார்த்து பழகுன அசோக்கோட இன்னொரு முகத்தை இன்னைக்கு அபி பார்க்க போறா. அப்போ சீக்கிரம் இந்த கம்பெனியை விட்டு அவளே போயிடுவாளா மேம்? மீட்டிங்க்கு வர டைம் ஆச்சு. இப்ப என்னக்கா பண்றது? ஏதோ இந்த ஆபீஸ்ல தப்பா இருக்கு அபி. அன்னைக்கு இந்த மிஷின் எல்லாம் ஷார்ட் ஆயிருந்தது. இன்னைக்கு நீ வரைஞ்சு வச்ச டிசைன் எல்லாம் காணும். அப்படி யாரும் நமக்கு எதிராக சதிவேலை பண்றாங்க. பேசாம அசோக் சார் கிட்ட இதை பத்தி சொல்லிடலாமா? நம்ம ஒன்னும் ஸ்கூல் குழந்தைங்க இல்ல கணேசா. இன்னொருத்தவங்கள பத்தி, அதுவும் நம்ம கூடவே வேலை பார்க்கறவங்கள பத்தி நாமளே குறை சொல்றது தப்பு. இப்போ மீட்டிங்க்கு எப்படி அபி போவ? அசோக், நானும் ஆபீஸ்ல இருந்து பார்க்கிறேன். ஒரு மாதிரியா இருக்க. எனி ப்ராப்ளம்? நிறைய இருக்கு. கிளையண்ட் மீட்டிங் நல்லா முடிஞ்சதா தானே அனாமிகா சொன்னா. வேற என்ன ப்ராப்ளம்? கம்பெனில நமக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குதுமா. அதுவும் பர்டிகுலரா அபியை கார்னர் பண்ணி யாரோ சதி பண்றாங்களோன்னு தோணுது. அசோக், நீ கேடா கூடமா பேசாம முதல்ல அமைதியா அந்த ஆரஞ்சு பழத்தை புடி. சரிக்கா. எப்படி வா. அபி கொஞ்சம் எந்திரிக்கிறியா? பாத்துக்கா. மெதுவா பின்னாடி வா. இந்தா, இந்த கசாயத்தை குடி. எந்த காய்ச்சலா இருந்தாலும் காத்து மாதிரி பறந்து போயிடும். என்னாச்சு? அக்கா முடியலக்கா. கொஞ்சம் குடிக்கா, உடம்பு சரியாகணும்ல. கசக்குது தானோ, அத முழுங்க கூட முடியல. மனசு பூரா தெகட்ட தெகட்ட இனிச்சுதுன்னா வாய் இப்படிதான் கசக்கும். தெய்வானாக்கா, வயசானாலே இப்படித்தான். நாக்கு தான் இனிக்கும், மனசு எந்த காலத்துல இனிச்சிருக்கான். ஏய் கணேசா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? காய்ச்சல் வந்தா டாக்டர் கூட்டி போய் ஊசி போடணும். இப்படி கசாயெல்லாம் கொடுத்து உசுர வாங்க கூடாதுக்கா. தம்பி கணேசா, ஜூஸ புழிஞ்சாச்சா ராஜா? புழிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது அப்படியே உன் கையில எடுத்துக்கிட்டு வெளியில போய் குடி. ஏன் நான் ஏன் வெளில போகணும்? நீ வேணா வெளியே போக்கா. அபிக்கு வந்த காய்ச்சல டேய், நீ சிரிச்ச? இல்லப்பா. ஆனந்தி, நீ சிரிச்ச? இல்லையப்பா. யார் சிரிச்சது? நானும் சிரிக்கலையே. யாரும் சிரிக்கலையேம்மா? அது நீயே பாத்தியா? யாருக்கிட்டையும் என்ன நீ காட்டவும் முடியாது, என்ன ஒளிச்சு வைக்கவும் முடியாது. எனக்கு சாப்பாடு போதும். ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அசோக் சார் ரொம்ப கோவப்படுவாரு. டைமுக்கு வரலன்னா திட்டுவாரு. பொய் பொய், இதை யாரும் நம்பாதீங்க.
என்ன அபிக்கு சித்தங்கிட்ட கலங்கி போச்சா? தெரியல, அங்க பாக்குறா இங்க பாக்குறா, ஈனி சிரிக்கிறா முறைக்கிறா, ஒண்ணுமே புரியலையா? ஆமாப்பா, நானும் காலையில இருந்து அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பண்ற காமெடியை பார்த்து தான் அக்கா காலையில இருந்து சிரிச்சிட்டு இருக்கா. என்னது காமெடியா? ஏமா நம்ம காமெடியா பண்றோம்? டேய் அப்ப பாத்துக்கிறேன். இந்த சிண்ட்ரெல்லா இந்த ராஜாவோட வாழ போற அந்த அரண்மனைக்கு என் குற்றத்துக்கு தண்டனையே அங்கதான் தரப்போறாங்க. குற்றம் செய்ய தூண்டினதுக்காக உனக்கும் தண்டனை இருக்கு. என்ன தண்டனை? இந்த மொத்த ஜென்மத்துக்கும் என் கூடவே இருக்கணும். என்ன என்ன சொன்னீங்க? மேடம் கூப்பிட்டீங்களா? இல்லண்ணா. ரெண்டு பேரும் வாங்கடா. மாமா வணக்கம். வணக்கம் மாப்ள. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த 2 பேர் கதையை முடிச்சிட்டு வரேன். பாத்தீங்களா என்னன்னா தூக்கு முதலாளி. அப்படிதான் அப்படியே திருப்பி போட அவனை அடி. come on. போடுங்க. திருப்பு 90 degrees. வேற லெவலு. அண்ணா சுந்தரமூர்த்தி என்ன அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உட்காருங்க வாங்க. சேர போற அண்ணனுக்கு. மாமா மாப்ள தங்கச்சி, வயசான அப்பா அம்மா, இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ். ப்ளீஸ் சார். கார்த்திக், அனாமிகா அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்கன்னு அவங்க யோசிச்ச உடனே நீங்க எனக்கு தெரியப்படுத்த. சரி சார். சார் நான் சொல்றேன் சார். கார்த்திக், எதிரியோட இடத்துல ஒரு குட்டி எலியா நீங்க இருக்கிறதுக்கு மாசம் உங்களுக்கு 5 லட்சம். சார் தேங்க்யூ சார். அனாமிகாவோட நிழல் எங்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியும் சார். நான் சொல்றேன் சார். அப்புறம் சார் நம்ம பேசிக்கிற இந்த விஷயம் சார் வெளியே போக சார். நான் பார்த்துக்கிறேன் சார். குட், நீங்க போலாம். ஓகே சார். அபி, அனாமிகா அடிக்க போற பந்தை நான் தான் கேட்ச் பண்ண போறேன். இதுல சக்சஸ் எனக்கு தான். அம்மா, அவ்வளோ பெரிய ஷாக்ல ஒன்றும் தேவையில்லைம்மா. நம்ம அனாமிகா அக்காவை எங்கேயும் தப்பா ட்ரீட் பண்ணிருக்கோம்மா. அது நமக்கே தெரியாம நடந்திருக்கு. எல்லாமே தப்பா இருக்குன்னு தெரிஞ்சும் அதுக்கான காரணம் தெரியாம நானும் ரொம்ப நாளா போராடிட்டு இருந்தேம்மா. காரணம் ரொம்ப சிம்பிள். எனக்கு இது சிம்பிளா தெரியல. அனாமிகா நீயே எம்டியா இருக்கன்னு யோசிக்க கூட மாட்டா. அதுக்காக நீ அனாமிகாவை ப்ளேம் பண்ணாத. அம்மா, நான் ப்ளேம்லாம் பண்ணலம்மா. நடந்தது என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். அக்கா அபி கூட பேசினதை நான் கேட்ட நிமிஷத்துல இருந்து அக்கா யார் கூட பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போதான் அக்காவோட மாஸ்டர் பிளான் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுது.